ஐபிஎல்ல மட்டும் இல்லைங்க, சீரீஸ் வந்தாலும் நாங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை நேஷன் சீரீஸ்லும் கலக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டீம் கலக்கிருக்காங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரை நேஷன் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நடந்தது. இந்தியா ஏவும் ஸ்ரீலங்கா ஏ, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சிலாம் ஆக்ரோஷமா போய் அடிச்சாருலாம் சொன்னாங்க பாத்தீங்களா, பில்டப் பண்ணி அந்த இதுதான். ஸோ அதுல வந்து ஃபைனல்ஸ் நேற்று வந்து டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா வந்து போலிங் செலக்ட் பண்ணாங்க. ஓப்பனிங் இந்தியா காட்டினது பிரியான்ஷ் ஆரியாவும் வைபவ் சூரியவன்சியும். பிரியான்ஷ் ஆரியா அவர் பங்கு 29 பாலுக்கு 39 ரன் அடிக்க, அந்த பக்கம் வைபவ் சூரியவன்சி 29க்கு 39 அடிச்சு நான் 94 அடிக்கிறேன் பாக்குறீ அப்படின்னு பிரிச்சு மேஞ்சிட்டு அப்படி வெறித்தனத்தின் உச்சம் அப்படின்ற அளவுக்கு அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ருத்தாஜ் கைக்வாட் 51 பாலுக்கு 40 ரன். அதுக்கப்புறம் திலக் வர்மா கேப்டன் ஆகிய திலக் வர்மா 90 பாலுக்கு 67 ரன். அதுக்கப்புறம் குமார் குசாகா வந்து 39 பாலுக்கு 36 ரன். அதுக்கப்புறம் ஸ்ரீயான் ஸ்ட்ரெஜ் வந்து ஒரு 2 ரன்ல அவுட் ஆனாலும் சிந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 பாலுக்கு 16 ரன் அப்படின்ற மாதிரி, விப்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 பாலுக்கு 27 ரன். 15 பாலுக்கு அனுகுல் ராய் வந்து 39 ரன் சாமையா கலக்கிட்டாங்க. ஸோ ஓவராலா 50 ஓவருக்கு 377 ரன் 9 விக்கெட் இழப்புக்கு ஸ்ரீலங்கா அடிப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நிரோஷன் ஓப்பனிங் 17 பாலுக்கு 25 ரன். அவர் ஏஷ்டாக் ஒரு விக்கெட் எடுத்தார். அவரை மட்டும் இல்ல பெர்னாண்டாவை 3 ரன் காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நுவாங்கி 21 பாலுக்கு 21 ரன்னுக்கு வந்து எஷ்டாக் சூப்பரா எஷ்டாக் ஒரு போலிங் போட்டு செமையா காலி பண்ணார். அதுக்கப்புறம் சதீரா வந்து 44 பாலுக்கு 52 ரன். அவர் அசோக் சர்மா வந்து விக்கெட் எடுத்தார். சாகானா வந்து 40 பாலுக்கு 38 ரன்னுக்கு திலக் வர்மா விக்கெட் எடுக்க, ரிந்து பெர்னாண்டோ வந்து ஒரு 10 பாலுக்கு 19 ரன்னுக்கு விப்ராஜ் காலி பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து அனுஜ் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு 69 பாலுக்கு 62 ரன். அந்த பக்கம் விஜயகாந்த் வந்து 34 பாலுக்கு 39 ரன் இருந்தாங்க. கஷ்டப்பட்டு விக்கெட் அனுகுல் ராய் வந்து அவங்க விக்கெட் எடுக்க, அதுக்கப்புறம் முகமது சென்ராஜ் வந்து 33 பாலுக்கு 21 ரன். அப்படியே வந்து நல்லா போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கம்மியாயிருச்சுங்கன்ற மாதிரி வந்து ரன் கம்மி பண்ணிட்டாங்க இந்தியா சூப்பரா 66 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 311 ரன் தான் ஸ்ரீலங்காவால் அடிக்க முடிஞ்சது. 47 ஓவர்ல 38 ஓவர்ல ஆல்மோஸ்ட் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸை வந்து வைபவ் சூரியவன்சி செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.